பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா தெய்வத்தை வணங்கி கண்ணன்கோட்டை தேர்வாய்க்கண்டை நீர்த்தேக்கத்தினை மக்களுக்கு அர்ப்பணித்து சென்னை மெட்ரோ ரயில் திட்டம் கட்டம் 2, கோவை மாநகரில் அவனாசி சாலை உயர்மட்ட சாலை, கரூர் மாவட்டம் நஞ்சை புகழீர் தடுப்பணை, நந்தம்பாக்கம் வர்த்தக சபை விரிவாக்கம் மற்றும் இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் ஆகிய திட்டங்களை 67,758 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நிறைவேற்றிட அடிக்கல் நாட்டி விழா பேருரை ஆற்றிருக்கும் மாண்புமிகு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்களை ஐ வார்ம்லி வெல்கம் ஹானரபிள் யூனியன் ஹோம் மினிஸ்டர் ஸ்ரீ அமித்ஷாஜி அவர்களை. இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்று சிறப்புரை வழங்கிய மாண்புமிகு துணை முதலமைச்சர் அண்ணன் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களை, நிகழ்ச்சியிலே பங்கு பெற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற சட்டப்பேரவைத் தலைவர் அண்ணன் திரு பி தனபால் அவர்களை, நிகழ்ச்சியிலே பங்கு பெற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர் சகோதரர் திரு MC சம்பத் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களே, இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய பொறுப்பாளர்களே, பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பொறுப்பாளர்களே, தேசிய முற்போக்கு திராவிட கட்சியினுடைய பொறுப்பாளர்களே, புதிய நீதி கட்சியினுடைய தலைவர் அவர்களே, மற்றும் நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கின்ற மாண்புமிகு நாடாளுமன்ற உறுப்பினர்களே, மாண்புமிகு சட்டப்பேரவை உறுப்பினர்களே, தமிழ்நாடு அரசின் தலைமைச் செயலாளர்களே, நன்றியுரை ஆற்றுகின்ற தொழில்துறை முதன்மை செயலாளர் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மத்திய மற்றும் மாநில அரசின் உயர் அலுவலர்களே, முன்னாள் நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களே, வாரிய தலைவர்களே, முன்னாள் அமைச்சர் பெருமக்களே, பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் எனது நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். பேர் அண்ணா, பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மா ஆகியோரின் வழியில் வந்த எனது தலைமையான மாண்புமிகு அம்மாவின் அரசு அமைதி, வளம், வளர்ச்சி என்ற முப்பெரும் கோட்பாட்டின் அடிப்படையில் நாட்டின் முன்னேற்றம் மற்றும் வளர்ச்சியின் பயனை அனைத்து தர மக்களுக்கும் பெரும் வகையில் பல்வேறு திட்டங்களை தீட்டி செயல்படுத்தி வருகிறது. இதனால்தான் தமிழ்நாடு எல்லா துறைகளிலும் அளப்பரிய முன்னேற்றம் கண்டு இந்தியாவில் உள்ள மாநிலங்களில் ஒரு முன்னோடி மாநிலமாக திகழ்கிறது என்பதை சுட்டிக்காட்டுவதில் நான் பெருமை கொள்கின்றேன். தமிழ்நாடு has been a pioneer in the construction of system tanks and effective water management since early Chola period. Honorable Amma accorded top priority for water management and implemented rainwater harvesting as a people's movement. Continuing her legacy, several schemes like Kudimaramat, check dams, etc. are taken up in a big way across the state. Sir, I am happy to reveal that under Kudimaramat scheme, 6,278 tanks and water bodies were renovated at a total cost of 1,433 crore rupees with the people's participation. Further, 5,186 minor irrigation tanks and 25,987 ponds and oranges in rural areas were also renovated at a cost and total cost of 805 crore rupees by Rural Development and Panchayat Raj Department. This has largely augmented our water storage capacity. To ramp up the water conservation efforts and increase the collective storage capacity of irrigation tanks and water bodies, Honorable Amma's government launched Tamil Nadu Water Resources Conservation and Accommodation Mission in 2019. Moreover, to prevent rainwater from draining unnecessarily into the sea and to ensure its availability for drinking water, agriculture needs and for groundwater recharge, I have sanctioned 1,000 crore rupees for construction of check dams across rivers and streams over a period of 3 years. In the last 2 years, 160 check dams have been constructed by Public Works Department and many more are being constructed. Further, 42,635 small check dams were constructed at a cost of 959 crore rupees by Rural Development and Panchayat Raj Department. These initiatives yielded tremendous results
with a significant increase in groundwater level and water storage, thereby increasing the crop coverage area. The widespread rains during southwest and the current northeast monsoon periods have greatly improved the storage level in all the water bodies which are renovated in the last 4 years. Due to the meticulous planning in the desilting channels in the delta area. After I opened the shutters of Mettu Dam for Kuruvai cultivation on June 12th, the water reached the tail and end areas 10 days earlier than usual. This had a major impact wherein the delta farmers have brought 4.12 lakh acres under cultivation, bringing a 30-year-old record. Due to this, Tamil Nadu has achieved a record procurement of 32 lakh metric ton of paddy. வீராணம் திட்டத்தினை செயல்படுத்தி சென்னை மக்களின் தாகத்தை தீர்த்து வைத்தவர் மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் கண்ணன்கோட்டை தேர்வாக்கண்டி நீர்த்தேக்கத்தினை அமைத்து சென்னையின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்ய திட்டமிட்ட மாண்புமிகு அம்மாவின் கனவை மாண்புமிகு அம்மாவின் அரசு 380 கோடி ரூபாய் செலவில் செயல்படுத்தி தற்போது I thank the Honorable காவிரி குண்டாறு இணைப்பு திட்டம், அத்திக்கடவு அமனாசி திட்டம், மேட்டூர் அணை சரபங்க வடிநீர் நீரேற்று திட்டம், கொள்ளிடம் ஆற்றின் குறுக்கே ஆதனூர் குமாரவங்கத்தில் கதவணை என பல்வேறு நீர்வள ஆதார திட்டங்களை நிறைவேற்றி வரும் ஒரே அரசு மாண்புமிகு அம்மாவின் அரசுதான். தமிழ்நாடு முழுவதும் மழைநீர் சேகரிப்பு மற்றும் நீர் மேலாண்மை திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தியதன் மூலம் இன்று தமிழ்நாட்டில் நிலத்தடி நீர்மட்டம் உயர்ந்துள்ளது. வரும் பருவ காலங்களில் நிலத்தடி நீர் மட்டம் மேலும் அதிக அளவு உயர வழிவகை செய்யப்பட்டுள்ளது. மேற்கண்ட முயற்சிகளால் தான் மத்திய அரசு 2019-2020 ஆண்டிற்கான நீர் மேலாண்மை திட்டங்களை இந்தியாவிலேயே சிறப்பாக செயல்படுத்திய முதல் மாநிலம் தமிழ்நாடு தேர்வு செய்து தேசிய விருதை வழங்கியுள்ளது. The initiatives in water management and conservation was recognized by the Minister of Jal Shakti, Government of India, and recently Tamil Nadu was awarded the first place in the country for the year 2019-2020. கரூர் மற்றும் நாமக்கல் மாவட்ட மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையினை நிறைவேற்றும் வகையில் காவிரி ஆற்றின் குறுக்கே நஞ்சை பகுதியில் 1140 மீட்டர் நீளத்திற்கும் 3 மீட்டர் உயரத்திற்கும் 406 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கதவணை அமைக்க இன்று அடிக்கல் நாட்டப்பட்டுள்ளது. இதன் மூலம் 0.8 TMC தண்ணீரை சேமிப்பதோடு 4041 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும். Respected sir, I request you to consider extending necessary support of speedy approval of important projects initiated by the state government, like Nadandai Valley Kaveri, Godavari Kaveri river linking, Kaveri Vaigai Gundar river linking, etc., which are pending approval by Government of India. In this regard, I am submitting a memorandum to you, sir. மாண்பு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் சென்னை மாநகரத்தை உலகத்தரத்துக்கு இணையாக மேம்படுத்த பல்வேறு துறையின் சார்பில் திட்டங்கள் வகுத்து செயல்படுத்தினார்கள். மாண்பு புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் வழியில் செயல்படும் அம்மாவின் அரசும் மாண்பு அம்மா அவர்களின் எண்ணங்களை நிறைவேற்றுகின்ற வகையில் சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தை மிகுந்த முனைப்புடன் செயல்படுத்தி வருகிறது. 54 கிலோமீட்டர் நீளத்திலான சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் கட்டம் 1 தற்போது சென்னை பெருநகர் பகுதியில் பெருகி வரும் போக்குவரத்து நெரிசலுக்கு போதாது என்பதை உணர்ந்து மாண்பு அம்மாவின் அரசு 61,843 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 118.90 கிலோமீட்டர் நீளத்திலான சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் 2ஆம் கட்டத்தை செயல்படுத்த முடிவு செய்தது. இந்த 2ஆம் கட்டத்தில் மாதவரம் முதல் சிப்காட் வரையில் ஒரு வழித்தடமும், கலங்கரை விளக்கம் முதல் பூந்தமல்லி புறவழிச்சாலை வரை ஒரு வழித்தடமும், மாதவரம் முதல் ஆலத்தூர் வழியாக சோழிங்கநல்லூர் வரை ஒரு வழித்தடமும் உள்ளது. மேற்கண்ட அனைத்து வழித்தடங்களும் அமைப்பதற்கு வெளிநாட்டு நிதியுதவி இறுதி செய்யப்பட்டுள்ளது. தி phase 1 of Chennai Metro Rail Limited has been a successful joint venture of the Government of India and Government of Tamil Nadu with equal equity participation. Therefore, I request the Honorable Union Home Minister
to facilitate sanction of phase 2 of Chennai Metro Rail project at an estimate cost of 61,843 crore rupees under 50-50 joint venture partnership basis between Government of India and Government of Tamil Nadu. Yes, was done for phase 1. சாலை போக்குவரத்தினை மேம்படுத்துவதில் மாண்புமிகு அம்மாவின் அரசு தொடர்ந்து கவனம் செலுத்தி பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. இன்று அடிக்கல் நாட்டப்பட்ட கோயம்புத்தூர் மாநகரம் அவனாசி சாலையில் கோல்ட்வின்ஸ் முதல் உப்பிலிபாளையம் வரை உயர்மட்ட சாலை வழித்தடம் அமைய உள்ள சாலையானது கோயம்புத்தூர் மாநகருக்கு மிக முக்கியமான சாலையாகும். இச்சாலையில் பல பள்ளிகள், கல்லூரிகள், மருத்துவமனைகள் மற்றும் விமான நிலையம் அமைந்துள்ளதால் எப்போதும் போக்குவரத்து நெரிசலுடன் காணப்படுகிறது. எனவே இந்த உயர்மட்ட சாலை வழித்தடம் அமைந்தால் போக்குவரத்து நெரிசல் மிகவும் குறையும். இத்திட்டத்திற்கு 1621 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நிர்வாக ஒப்புதல் வழங்கப்பட்டு இன்று அடிக்கல் நாட்டப்பட்டுள்ளது. சார், தமிழ்நாடு இஸ் தி மோஸ்ட் favored destination for investments in the country. I am happy to inform that my government has signed 55 MOUs in the current financial year with an investment of 40,719 crore rupees, providing employment of over 65,000 persons. The fact that this was achieved during the COVID pandemic makes it extra special. கொரோனா தொற்றினால் ஏற்பட்ட பாதிப்பிலிருந்து பொருளாதாரத்தை மீட்டெடுக்கும் தமிழ்நாடு மக்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கும் வண்ணம் கவனத்துடன் ஊரடங்கை அமலாக்குவதிலும் தமிழ்நாடு அரசு மிகுந்த எச்சரிக்கையுடன் செயல்பட்டு தமிழ்நாடு தொழில் முதலீட்டுக் கழகத்தின் மூலம் கோரஸ் என்ற புதுமையான திட்டத்தை செயல்படுத்தி இதுவரை 1202 சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு 138 கோடி ரூபாய் அளவிற்கு பிணையில்லா கடன்களை தமிழ்நாடு அரசு வழங்கியுள்ளது. I must congratulate and thank the central government for starting the national economic recovery through multiple stimulus packages. Tamil Nadu benefited immensely from the steps taken by Government of India for post-COVID economic recovery. I am happy to inform the Honorable Home Minister that Tamil Nadu stands second in the country in providing assistance under the Emergency Credit Line Guarantee Scheme. The public sector banks in Tamil Nadu have disbursed loans amounting to 6,980 crore rupees so far under this scheme. Indian Oil Corporation's POL Terminal Integrated Loop Complex and captive jetty at Kamarajar Port at a cost of 3,200 crore rupees will contribute significantly to the energy security of the state. The expansion of Chennai Trade Center at a cost of 309 crore rupees will add over 20,000 square meters of additional convention space to Chennai city and will help to position the city as a destination for global conventions and conferences. It will also contribute towards business development and export promotion. At this juncture, I would like to inform you that various measures were taken by the Honorable Amma's government in controlling the spread of COVID-19 pandemic successfully. Out of 7,66,677 persons tested positive as on date, only 13,400 are active cases in the state. The positive cases per day has reduced much from about 600 per day to less than 1,600 now. It is because of these proactive steps, the Honorable Prime Minister commended the efforts of the Tamil Nadu government. தமிழ்நாட்டின் கொரோனா பரவல் குறைந்து வரும் சூழல் நீங்கவும் நீடிக்கவும் அதனை முழுமையாக தடுக்கும் நாம் அனைவரும் தொடர்ந்து பாடுபட வேண்டும். இன்று திறந்து வைக்கப்பட்ட மற்றும் அடிக்கல் நாட்டப்பட்ட திட்டங்களை முழுமையாக நிறைவேற்ற அள்ளும் பகலும் அயராது உழைத்த அனைத்து அலுவலர்களுக்கும், பொறியாளர்களுக்கும், பணியாளர்களுக்கும், உழைப்பாளர் நண்பர்களுக்கும் என்னுடைய உளமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன்.
மாண்புமிகு கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அண்ணன் அவர்கள் குறிப்பிட்டார்கள். பாரத பிரதமர் அவர்கள் இன்றைக்கு ஒரு கடுமையான சோதனையான இந்த தருணத்தில் நாட்டு மக்களுடைய ஒத்துழைப்போடு மிக திறமையாக இன்றைக்கு வல்லரசு நாடுகளே பாராட்டுகின்ற அளவுக்கு இன்றைக்கு ஆட்சி செய்கின்ற பார்வையை நாம் பார்க்கின்றோம். இன்றைக்கு உலகத்தையே அச்சுறுத்தி கொண்டிருக்கின்ற கொரோனா வைரஸ் நோய் பரவலை இன்றைக்கு அல்லும் பகலும் பாராமல் உழைத்து அந்த நோய் பரவலை தடுப்பதற்காக கடுமையாக முயற்சி செய்து வருகிறார் பாரத பிரதமர் அவர்கள். ஆகவே அவருடைய கடுமையான முயற்சிக்கு தமிழகம் எப்பொழுதும் துணை நிற்கும் என்பதை நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். அதற்கு துணையாக நம்முடைய உள்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் அவருக்கு துணையாக இருந்து இன்றைக்கு அவர்கள் போடுகின்ற பாரத பிரதமர் போடுகின்ற திட்டங்களை மிகச் சிறப்பாக இன்றைக்கு செயல்படுத்தி இன்றைக்கு வல்லரசு நாடுகளில் தமிழ்நாடு இந்தியாவும் இடம்பெறுகின்ற அளவுக்கு இன்றைக்கு வளர்ந்து வருகின்ற காட்சியை நாம் பார்க்கின்றோம். எனவே இன்றைக்கு வல்லரசு நாடுகள் பாராட்டுகின்ற அளவுக்கு இந்தியா வளர்ந்திருக்கின்ற சொன்னால் பாரத பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்களும் மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் எடுத்த முயற்சி தான் காரணம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து, நாடாளுமன்ற தேர்தலில் அமைக்கப்பட்ட கூட்டணி தொடரும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 10 ஆண்டு காலம் சிறப்பான ஆட்சி தந்திருக்கின்றது. பல்வேறு திட்டங்களை தமிழ்நாட்டு மக்களுக்கு தந்திருக்கின்றது. இன்றைக்கு தேசிய அளவிலே பல்வேறு விருதுகளை நாங்கள் பெற்றிருக்கின்றோம். எல்லா துறைகளிலும் விருதுகளை குவித்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த அளவுக்கு சிறப்பான ஆட்சி தமிழகத்தில் இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. மீண்டும் வருகின்ற 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் எங்களுடைய கூட்டணி அதிக இடங்களிலே பெருமான இடங்களிலே வெற்றி பெற்று கழக ஆட்சி அமையும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து, எங்களின் அழைப்பை ஏற்று தமிழகத்திற்கு வருகின்ற முடிவுற்ற பணியை திறந்து வைத்தும் பல்வேறு புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டிய மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்களுக்கு தமிழக மக்களின் சார்பாக எனது சார்பாக மனமார்ந்த நன்றியை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். On behalf of the people of Tamil Nadu, I thank the Honorable Union Minister Thiru Amitsha ji for having accepted our invitation and graced the function. இந்த விழாவை சிறப்புற நடத்துவதற்கு அனைத்து ஏற்பாடும் செய்த நல்ல உள்ளங்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.